எஸ்ஆர் கொச்சி ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பருப்பு இல்லாமல் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸுக்கு இட்லி சாம்பாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சைடிஷ்டாக அப்பளமும் முட்டை ஆம்லேட்டு போட்டு வச்சுருக்கேன் சாதத்தோடு. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைடிஷ்ஷாக இந்த முட்டை அப்பளமும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன துண்டு மாங்காய், கேரட் ஒன்று, அவரை 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சிம்மில் வைங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகு இதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுவோம். ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 5-6 வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்க ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பொடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு 1/4 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய் நல்லா பொரியட்டும். டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிங்கெல்லாம் சேர்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் வரல சேர்த்து 2 டம்ளர் தண்ணி. இந்த காய் மட்டும் முழுகிற அளவு தண்ணி வச்சிடலாம். அவ்வளோ. இந்த குழம்புக்கு தகுந்த கல் உப்பு. நல்லா கொதி வரட்டும், மூடி போட்டுடலாம். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. 4 துண்டு மாங்காய், இந்த புளி தண்ணி நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வைங்க. இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே கொஞ்சம் இது நைஸாக அரைச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, இதை ஒரு சுற்று அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அரைச்சிட்டேன். கொஞ்சமாக வெல்லம் வேண்டான்னா நிறுத்திக்கலாம். இங்கே பாருங்கள் கேரட்டு, பீன்ஸு, அவரை, மாங்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்க விழுது அப்படியே சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு, தண்ணி அதிகமாக விடக்கூடாது, இவ்வளோ அளவுக்கு போதும். இதை நான் வறுத்து அரைச்சிருக்கிறோம், சீக்கிரம் கெட்டி ஆகிடும். செஞ்சு பாருங்கள் நல்லா கொதிச்செடுத்து திக்காக எடுத்து பாருங்கள். இன்னும் சூடு ஆரம்பித்துனா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலை, கருவேப்பிலை, சூப்பரான பருப்பு இல்லாமல் சாம்பார் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பருப்பு இல்லாமல் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸில் கூட பிள்ளைங்களுக்கு சைடிஷாக வச்சு கொடுக்கலாம். நல்லா காரசாரமாக வச்சுருக்கேன். இப்படி வந்திருக்கு பாருங்கள் கிழங்கு, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். 250 கிராமு தோல் நீக்கிட்டு நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருவேப்பிலை, தூள் உப்பு சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்படி சிம்மில் வச்சு மூடி வைங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நடுவில் 2 டைமும் வந்து கலந்து வைப்பேன். இங்கே பாருங்கள் கட் பண்ணணும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 4 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். நல்லா 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காய பொடி. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள் 2 பச்சை மிளகாய், நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. 2 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை, அவ்வளோதான். சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும்.
எல்லா வகை சாதத்துக்கும் குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. லஞ்சு பாக்ஸுக்கு தயிர் சாதம் புளி சாதமெல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணி கொடுத்தா தக்காளி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.